ஆமா, நிஜமா உனக்கு விருப்பம் இல்லையா? சாவடிச்சிருவேன் உன்னை. எதுக்கடி நீ வேற வயித்தறிச்சல கிளப்புற? என்ன வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா? என் புருஷன் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லாம இருக்குமா? சரவண மேல எனக்கு பாசம் இல்லாம தான் இருக்குமா? நானும் தான் ஆசை ஆசையா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன வெறுப்பேத்த அவங்க அப்படி பண்ணாங்க. அதான் அவங்க வயிறு எரியட்டும்னு சும்மா அப்படி அடிச்சு விட்டேன். ஓ, அடி பாவி. பின்ன சரவணன் மட்டுமா எதிர்பார்த்தா? நானும் தான். அதனாலதான் இப்படி ஒரு ஐடியாவை ஏற்படுத்தி அவங்களே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணேன். இந்த 2 பெருசங்களும் சரவணனுக்கு மாலையை போட்டு கூட்டிட்டு வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கடி உன் மாமியார் கிட்ட முதலிரவை தள்ளி போட்டதை ரொம்ப சந்தோஷமா வேற சொன்ன? சும்மா வெறுப்பேத்த தாண்டி அப்படி சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் என் மாமியார் மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிச்சு ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. இப்ப சந்தோஷப்படவா இல்ல வருத்தப்படவான்னு தெரியாம குழம்பி போய் இருப்பாங்க. அவங்க குழம்புறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உனக்கு முதலிரவு நடக்காம போயிடுச்சே, இதுக்கு என்ன பண்ண போற? இப்பதானே நடக்கல, இதோட போயிடுமா என்ன? சரவண என் கூடவே தானே இருக்க போறான். பாத்துக்கலாம் விடு. அப்போ உனக்கு கவலை இல்லையாடி? ஏய், அதையே ஏண்டி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நானே என்ன சமாதானம் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. நான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ அத பத்தி துருவி துருவி கேட்டு கடுப்பேத்தாம வா. அக்கா, கருவேப்பிலை இல்ல பாருங்க, கருவேப்பிலை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. என்ன கருவேப்பிலை பறிக்க போன தேன்மொழி அக்காவை இன்னும் காணோம்? தோட்டத்துக்கு போயிட்டு வர இவ்ளோ நேரமா? கடைக்கு போய் வாங்க போயிட்டாங்களோ? என்ன சாமி நீங்க இப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லா இடமும் சுத்தமா இருக்கணும்ல? அப்படி இருக்கிறப்போ பூஜை ரூம் சுத்தம் இல்லாம இருக்கலாமா? இனிமே தினமும் 2 வேளை சுத்தம் பண்ணிடுங்க, சரியா? சரிங்க சாமி. சரி போங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல சாமி, இந்த சாமி பூஜை ரூம சுத்தம் பண்ணாம விட்டுருச்சு. அதான் இனிமே இப்படி இருக்காதீங்க, 2 வேளை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சாமி. அதுக்கு என்ன சரவணா, என்கிட்ட சொல்லிருந்தா நானே பண்ணிருப்பேனே. இல்ல சாமி, நீங்க வேலையா இருந்தீங்க, அதான் இவங்க கிட்ட சொன்ன சாமி. சரி, இனிமே என்கிட்டயே சொல்லு, பூஜை ரூம நானே சுத்தம் பண்றேன். நான் சொல்லணுமா என்ன? நீங்களே பண்ணிருங்க சாமி. அதுக்கு ஏன் சரவணா இத்தனை சாமி? இல்ல சாமி, நான் மாலை போட்டிருக்கேன், எல்லாரையும் சாமின்னு தான் சொல்லணும் சாமி. நீங்க கூட என்ன சாமின்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது சாமி. எனக்கு அப்படிலாம் வரமாட்டேங்குது சரவணா. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதக்கா. மாலை போட்டிருந்தா அவங்க சாமிக்கு சமம். சாமி எல்லாரையும் சாமின்னு தானே கூப்பிடுது. அதே மாதிரி நாமளும் சாமிய சாமின்னு தான் கூப்பிடணும். அதான் வீட்டுக்கு நல்லது. சரியா சொன்னீங்க சாமி. என்ன சாமி இப்படி பாக்குறீங்க? புருஷன் பொண்டாட்டியெல்லாம் மாலைய கட்டினதுக்கு அப்புறம் தான், அது வரைக்கும் நான் உங்களுக்கு சாமி தான். இது வரைக்கும் எப்படி கூப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நீங்க என்ன சாமின்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா சாமி? இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க கூடாது சாமி, உங்களுக்கே தோணணும். நான் சாமினா நீங்களும் சாமி தான். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சாமி. சரிங்க சாமி, இதுக்கு போய் நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் சாமி. நீங்க வேற சாமி ஆயிட்டீங்க சாமி. சாமி சொன்னா கேட்கணும் தானே சாமி? இனிமே கேக்குறேன் சாமி. இப்போத்துல இருந்தே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சாமி. போதுமா சாமி? தேன்மொழி அக்கா சாமி, நீங்க கிச்சன் வேலைய பாத்துருங்க சாமி.
நான் சாமிக்கு வேண்டியதை பாத்துக்கிறேன் சாமி. டேய் முட்டா பையல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா சாமி. சாமிய சாமின்னு தான் கூப்பிடணும் சாமி. என்னது? ஆமா அப்பா சாமி, நீங்களே என்ன சாமின்னு தான் கூப்பிடணும். நீங்க வேற ஏதாவது சொன்னா சாமி கோச்சுக்கும். முட்டா பயலேன்னு சொன்னதுக்கு கண்ணத்துல போட்டுக்கோங்க. ஏண்டா நீ மாலையை போட்டுட்டு வந்துட்டா நாங்க உன்னை சாமின்னு கூப்பிடணுமா? தேவையில்லாத நேரத்துல மாலையை போட்டு வந்து கடுப்பேத்தாதடா. நாங்க உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி குடும்பஸ்தனா ஆக்கலாம்னு நினைச்சா நீ மாலையை போட்டுட்டு வந்து சன்னியாசி மாதிரி சாமின்னு சொல்ற? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சாமி என்ன என்னங்க சாமி? இப்படி பேசுறீங்க? சாமிக்கு மாலை போட்டு வந்திருக்கான், நீங்க என்னமோ விதண்டாவாதம் பண்றீங்க? என்ன என்ன விதண்டாவாதம் பண்ண? இத்தனை நாளா சும்மா வெட்டி பயலா தானே தெரிஞ்சான். அப்ப மாலை போட்டுக்கலாம் இல்ல? அப்ப சன்னியாசம் போயிருக்கலாம் இல்ல? அதை விட்டுட்டு இவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையற நேரமா பார்த்து மாலையை போட்டுட்டு வந்திருக்கான். அப்ப நான் இவனை முட்டா பையன்னு சொல்றது அது ஒன்னும் தப்பு இல்லைல்ல? இந்த பாருங்க, உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காக மாலை போட்ட பிள்ளையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் தான் வேண்டுதல்னு சொல்லிட்டான். பூங்கொடிக்காகவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் வேண்டி மாலை போட்டு வந்திருக்கான். அவனை போய் குறை சொல்றீங்க? எனக்கு என்னமோ இவனா பண்ண மாதிரி தெரியல. யாரோ மந்திரம் ஓதுனதுனால தான் இப்ப இவ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். இல்லனா இவனுக்கு சாமிக்கு மாலை போடுற யோசனையே வந்திருக்காதே. இவனை பெத்த அப்பன் எனக்கு தெரியாதா? ஏன் இவன் பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நாமளா சொல்லாம இவனா எந்த விஷயத்தையாவது பண்ணிருக்கானா? இப்ப எப்படி இவனா முடிவு பண்ணி மாலை போட்டிருப்பான்? இவனோட சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுன்னு யாரோ பிளான் போட்டு செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பா சாமி, சும்மா அதையே சொல்லாதீங்க சாமி. மாலை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த வார்த்தைய இதெல்லாம் பேசாதீங்க சாமி. டேய், ஏன் பேசுன என்ன? நீ சாமி தானே? நான் பேசுனதுனால உன்னோட சிந்தனை கலைஞ்சிருச்சா என்ன? அம்மா சாமி,